கூட்டிட்டு போகணும் செவ்வாய் ஸ்தலத்துக்கு. 4வது ஸ்தலம் போகும்போது புதனத்தில் போகணும் ராகு ஸ்தலத்துக்கு. சார் புரியுது? ராகு போகுது. அப்போ எங்கே போகுதுங்க? திசை வரிசைப்படி போகுது. சார் சரியா? ராகுக்கு அடுத்தது குரு ஸ்தலத்துக்கு போகுது அந்த வண்டி. குருக்கு அடுத்து சனிக்கு போகுது. சனிக்கு அடுத்து புதனுக்கு போகுது. புதனுக்கு அடுத்து கேதுக்கு போகுது. கேது போய் சுக்கரில் போய் முடியும். அப்போது பிரம்மரிஷி அவர் ரோம மகரிஷி கைலாயத்தில் ஆரம்பித்து சூரியன் ஸ்தலத்தில் ஆரம்பித்து சுக்கரன் ஸ்தலத்தில் முடிச்சுட்டு காத்திலேயே ஜீவசமாதியானவர் ரோம மகரிஷி. எப்படி? அந்த ஒரு ஸ்தலம் நம்ம உலகத்தில் நம்ம கைலாயம் இங்கே இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை இமயமலை போய் நம்ம கைலாயத்தை பார்க்க முடியாதவங்களுக்கு சித்தர்கள் சாதாரண விஷயமா? அந்த காலத்தில் ஏரோப்ளேன் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, பெரிய அசுர வாகனங்கள் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது சித்தர்கள் யோகிச்சு பார்த்துருக்காங்க. வயசானவங்க கால் நடக்க முடியாதவங்க கைலாயத்தை பார்க்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி 33 கோடி தேவர்களும் 4000 8000 கோடி ரிஷிமார்கள் எல்லாரும் சேர்ந்து நவ கைலாயத்தை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்கியிருக்காங்க. எப்படியா? இன்னைக்கு அந்த வீடியோவை ரொம்ப வேகமாக பரப்புறேன். ஏன்னா ஒரு விஷயம் கிடைச்சா இது உலகத்தை கொடுத்துட்டு போயிடணும். நாம் எங்கே எடுத்துகிட்டு போகிறோம்? நம்ம சொல்கிறோம் நம்ம சம்பாரித்து நம்ம பசங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கலாம், அதுக்கு தாங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறீங்க. சரி ரைட்டு, சேர்த்து வைத்த சொத்தை பசங்க அதை காப்பாற்றுவாங்கன்னு உங்களுக்கு என்ன நிச்சயம்? சார் சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்க சார். நீங்கள் ஓடுற ஓட்டம் எனக்கு தெரியுது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம்ம ஒரு அசையாத சொத்தை உருவாக்கிடலாம். ஒரு 5 லட்ச ரூபா மாதமான வாடகை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு உருவாக்கிட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டு முடிச்சு நம்ம ஆத்மா போனதுக்கப்புறம் நம்ம பிள்ளைய கஷ்டமெல்லாம் வாழிட்டு நினைக்கிறீங்க. குருவி கூட்டுக்குள்ளே தீனி இருந்தால் இறந்துட போகாது. எப்படி சார்? என்ன பார்க்குறீங்க? கை தட்டலையே. அப்போ நீங்கள் குருவின்னு அர்த்தம். சார் நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு புரியல. குருவி கூட்டுக்குள்ளே தீனி இருந்தால் இறந்த பறந்து போகுமா? அப்போ நீங்கள் சம்பாரிச்சு வச்சீங்கன்னா மக்கள் மாதிரி இறந்த இடுவாங்களா? சொல்லுங்கள். இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஏன்னா அப்போ தெரிஞ்சது இதே கை அப்போ தெரிவிப்பீங்கல்ல. அப்போ உங்களுடைய எண்ணம் எங்கேயோ அதானே. இதெல்லாம் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சின்ன சைஸாக தெரிஞ்சுப்போம். அப்போது இப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கேன், பார்த்தீங்களா? முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகிட்டு விளக்கேற்றுங்க. உங்கள் கர்மம் குறையும். இதுக்கு தானே பிறவி எடுத்து வந்தீங்க? சொல்லுங்க. வேற எதுக்கு வந்தீங்கன்னு ஒரு வேலை விடுங்க. சார் நாம் சம்பாதிச்சு பார்த்துட்டோம். இந்த அன்னதானமெல்லாம் நம்ம போட்டு பார்த்துட்டோம். ஐயாமாரெலாம் தெரியும், நிறையா பார்த்துருக்காங்க. நம்ம சாப்பாடு போடுறதுல ஒரு பட்டம் வாங்கியிருக்கோம், அன்னதான பிரபுன்னு. அதை வாங்குறதுக்கு ஒரு கொடுப்பன் வேறு. ராஜா தான் அந்த காலத்தில் சோறு போட்டார். ஜோசியர் எப்படி சோறு போடுவார்? சம்பாதிக்கிற பணத்தில் 60% நம்ம வச்சுக்கிட்டு 40% நம்ம தர்மமெல்லாம் நம்ம நினச்சிட்டோம். அப்படி இல்லை. 40% நம்ம வச்சுட்டு 60% உலக மக்களுக்கு கொடுத்தா உங்கள் முன்னோர்களுடைய கர்மாவை நீங்கள் குறைக்க முடியும். எதில் குறைப்பீங்கன்னு சொல்லுங்கள். சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு இஸ்லாமியராக இருந்து 5 நேரம் தொழுது கடவுள்கிட்ட வணங்கும் போது அவங்களுடைய குரானில் 100 ரூபா சம்பாதிச்சா 2 ரூபா தர்மம் பண்ணணும்னு ஒரு விதி இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, காலையில் வாங்கோசை கேட்டவுடனே கல்லாப்பட்டியில் 100 ரூபாய் இன்றைக்கி இறைவன் வருமானம் போட்டாருன்னா 2 ரூபா சில்லற காசு எடுத்துகிட்டு போய் சோக்கனா பைக்குள்ளே போட்டு கடவுளுக்காக தலை வணங்கி தொழுதுட்டு வெளியில் வரும்போது யாசகமாக இருக்கிறவங்களுக்கு, இறைவா நான் 100 ரூபா சம்பாதிச்சேன், 2 ரூபா உன்னோட காசு 98 தான் எனக்கு வருமானம், இந்த 2 ரூபா தான் உனக்கு நான் எனக்கு பாவ கணக்கு எழுதிடாது 2 ரூபா போட்டு போயிட்டே இருக்கிறார். ஐயா ஒரு நிமிஷம். எப்போவுமே நான் பேசும்போது மட்டும் யாரும் பேசிடக்கூடாது. ஏன்னா என்னோட கரண்ட் ஓடிட்டு இருக்குதுல்ல. அதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் எங்களுக்கு வாழ்க்கை டைம். ஆனால் வந்தது 4 மணி நேரம் வந்துருக்குறோம். எங்களுக்கு கொடுக்குற 10 நிமிஷம் இவங்க 5 நிமிஷம் எடுத்து போயிட்டாங்கன்னா சார் கரெக்டா? இப்போ கூட அப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் இவர் பேசுனா இவர் என்ன பேசுனா பேசலாம். ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம். அது கூட ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குமா? சார் இப்போ பாருங்க, இன்மையிலும் நன்மை தருவார் கோயில மதுரையில் ஐயா இருந்தார். இப்போ தான்